பரிசுத்த வேதாகமத்துல அநேக விதமான ஜனங்களை நாம் சந்திக்கிறோம். அதுல அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து எப்படி அழிந்து போனாங்க என்று அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுலேயும் ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவருக்காக தனித்து நின்று வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் வந்தது. ஆனாலும் தேவன் அவங்க வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார், எப்படி அவர்களை பயன்படுத்தினார் என்று நாம பார்க்கும்போது அது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கும்படி தேவன் அவைகளை எழுதி இன்றைக்கு நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் எலியா என்னும் தீர்க்கதரிசி. எலியா என்றால் யெகோவாவே என் தேவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாகால் என் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கடினமான காலத்துல எலியா யெகோவாவே என் தேவன் என்று வைராக்கியமாய் வாழ்ந்த தேவனுடைய மனுஷன். திஸ்பியன் என்று அழைக்கப்பட்டார். திஸ்பியன் என்பதற்கு ஒன்றுமில்லாதவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், பஞ்சம் பிழைக்க வந்தவன் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் தேவன் ராஜாக்கள் மத்தியில பயன்படுத்தினார். எலியா தன்னை அடையாளப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். என்ன ஒரு அருமையான வார்த்தை! தேசமே பாகாலுக்கு முன்னாடி நிற்கும் போது தேவனுக்கு முன்பாக நின்றார் எலியா. அழியாத ஒரு முத்திரையை பதித்து இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது எலியாவின் வாழ்க்கை. விசுவாசம் நிறைந்தவன், தேவனுக்காய் வாழ்ந்தவன், தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படாமல் தைரியமாய் துணிச்சலோடு ராஜாக்களையும் எதிர்த்து சத்தியத்தில் நின்றவர். ஜப வீரன், அநேக அற்புதங்களை செய்தவர், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர். சோர்ந்து போன காலத்திலும் தேவ பர்வதத்தில் போய் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டு அவர் இந்த பூமியில வாழ்ந்த வரைக்கும் உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ்ந்தவர். அடுத்த தலைமுறைகளுக்கும் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாய் இருந்தவர். எலியா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் தேவன் அவரை கொண்டு அநேக அற்புதங்களை செய்ததை நாம பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியை இறக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல முதலில் மரித்து போன ஒரு பிணத்தை உயிருடன் எலியாவை கொண்டு ஆண்டவர் எழுப்பினார். சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெயும் மாவையும் ஆண்டவர் பெருக பண்ணினார். இயற்கையின் மேல ஆண்டவர் எலியாவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மரணத்தை காணாமல் உயிருடன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உண்மையுள்ள சாட்சி என்று அழைக்கப்பட்டார். இது எல்லாம் ஆண்டவர் யாரை கொண்டு செய்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனாயிருந்த எலியாவை கொண்டு. கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கவர்ந்து இழுக்கிறது எலியாவின் வாழ்க்கை. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். நம்மையும் தேவன் பயன்படுத்துவார். தேசத்தை கர்த்தரிடமாய் திருப்புவோம். கர்த்தர்